எல்லாருக்கும் வணக்கம் 10 diseases அந்த diseases-ஓட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வளவளன்னு நிறைய பேசாம டக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ முதல் டிசீஸ் என்னன்னா டயபெட்டிக். டயபெட்டிக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா வாக்கிங். ஸோ டயபெட்டிக் வந்துட்டு வாக்கிங் இல்லைன்னா சொல் பேச்சை கேட்காது. ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அது மெயின்டெனன்ஸில் இருப்பாங்களே தவிர்த்து அவங்களை பிரித்து வைக்கவே கூடாது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போயிடலாம். முதல் விஷயம் டயபெட்டிக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு வாக்கிங். மூச்சு விடுறதுல சிரமம் இருக்குது, ஷார்ட் பிரெத்ஸ் நிறையா இருக்குது, பால்பிட்டேஷன், ஆன்சைட்டி, இந்த மாதிரி லங் டிசார்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு ப்ரீதிங் எக்ஸசைஸ். யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அப்டமன் எக்ஸசைஸ். அப்டமன் எக்ஸசைஸில் ரொம்ப நல்லா இருக்குங்க வந்துட்டு ரெண்டு, ஒன்று பட்டர்ஃப்ளை போஸ், இன்னொன்று பிளாங்க் பண்ணுங்கள். இது ரெண்டுமே வந்துட்டு யூட்ரஸில் எந்த இஷ்யூஸாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சரியாகிறதுக்கு நிறைய உதவும். ஒபிசிட்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வார்ம் வாட்டர். இப்போ வார்ம் வாட்டர் குடிக்க ஆரம்பிச்சிங்கனாலும் மாதத்துக்கு 1 கிலோவாவது கண்டிப்பாக குறையும். எல்லா பாடி பெயினுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதாவது நம்மளோட போன்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு கேட்டிங்கன்னா சன்லைட் மட்டும்தான். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு எண்ணெய் தடவிட்டு ஒரு நம்ம போன்ஸில் பெயின் வந்தாலே நம்ம வந்துட்டு பிண்ட தைலம்னு ஒரு தைலம் தடவோம். நிறையா தைலங்கள் இருக்குது, இது ஒரு நல்ல தைலம். பிண்ட தைலம் எங்கே நமக்கு வந்துட்டு போனில் பெயின் இருக்கோ அங்கே தடவிட்டு மார்னிங் இளவெயிலும், அதாவது 7:15 7:45 அண்ட் ஈவினிங் சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி 5:30 to 6:30 உங்களுக்கு எந்த போன் டிஸார்டர்ஸ் இருந்தாலும் அந்த தைலத்தை எடுத்து எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கே தடவிட்டு சன்லைட்டில் ஓப்பனாக நீங்கள் வந்துட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வரும். அடுத்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். எப்பேற்பட்ட ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் ஸ்கின்னுக்கான பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு வாட்டர் மட்டும்தான். வார்ம் வாட்டர். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களோ, நீங்கள் என்ன தான் நீங்கள் செலிப்ரிட்டிஸ் பார்த்தாலும், ஒரு ஹிந்தி ஆக்டரோ இல்லை நம்மளோட கோலிவுட் ஆக்டர்ஸ் யாரை பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்காங்கனாலே கையில் ஒரு வாட்டர் பாட்டிலோட தான் சுற்றுவாங்க. ஏர்போர்ட்டில் இருக்கட்டும், நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாஸ் வீட்லேயே பார்த்துக்கோங்களேன், எல்லாத்துக்கிட்டையும் ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ அந்த அளவுக்கு அவங்கள ஹைட்ரேட் பண்ணுவாங்க. தண்ணி எவ்வளோ குடிக்கணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 20 கிலோவுக்கு 1 லிட்டர் அளவு. ஸோ ஸ்கின்னில் எந்த பிரச்சனை, ஆக்னே, பிம்பிள்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எதுவாக இருந்தாலும் தண்ணி குடிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட பாடியில் வந்துட்டு தண்ணி கம்மியாக இருக்குது, ட்ரை ஸ்கின் எஸ்பெஷலி, ஸோ தண்ணி குடிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹேர் ஃபால். நம்மளோட ஹேரோட பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஆயில் மட்டும்தான். நல்ல ஆயில், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ 3 டேஸ்க்கு ஒரு நாள், மண்டே ஆயில் வைக்கிறீங்கன்னா டியூஸ்டே வெனஸ்டே விட்டுட்டு தேர்ஸ்டே வைங்க. தேர்ஸ்டே ஆயில் வைக்கிறீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே விட்டுட்டு சண்டே, இந்த மாதிரி 3 நாளைக்கு ஒரு தடவை ஆயில் கண்டிப்பாக வைக்கணும். அதுதான் நம்மளோட ஹேருக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேல் ஸ்டோன்ஸ். உங்களுக்கு இப்போ நீங்கள் கேல் பிளாடரில் ஸ்டோன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மார்னிங் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்துட்டு ஃப்ரூட்ஸ் ஆகும். ஃப்ரூட்டில் பெஸ்ட்டு ஃப்ரூட் வந்துட்டு ஆப்பிள். நீங்கள் தோலை உரிச்சிட்டு கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக மார்னிங்கில் வந்துட்டு எப்போவுமே ஒரு 1 to 2 ஆப்பிள் எடுத்துக்கிறது நல்லது. 3 months எடுத்துகிட்டு திருப்பி போய் ரீஸ்கேன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கேல் பிளாடர் ஸ்டோன் இருக்காது. கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்கிறவங்களோட கான்ஸ்டிபேஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா 7:30 நைட் டின்னரை முடிக்கிறது மட்டும்தான். அதுவும் ரொம்ப மைல்டான டின்னராக இருக்கணும். லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட்டுங்கிறப்ப நிறைய பேருக்கு இப்போ வந்து கொழுப்பு கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. பிரெஸ்ட்டில் கொழுப்பு கட்டி, கையில் எனக்கு ரிஸ்ட் ஜாயிண்டில் லைட்டாக கொழுப்பு கட்டி இருக்கும், இந்த கழுத்துக்கு சைட்லலாம் லைப்போமா அப்படின்னு சொல்லுவாங்க. லைப்போமா வராமல் இருக்கிறதுக்கு அது எது பண்ணால் சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா clockwise and anti-clockwise டைரக்ஷனில் ஒரு சின்ன மசாஜ், 2 drops ஆஃப் கோகனட் ஆயிலோட. கோகனட் ஆயில் வந்துட்டு நம்மளோட பாட்டிலேருந்து இப்படி லைட்டாக எடுத்துகிட்டு இங்கே தான் கட்டி இருக்குன்னா ஒரு clockwise 36 டைம்ஸும் anti-clockwise 36 டைம்ஸும் தம் ஃபிங்கர் வச்சு மசாஜ் பண்ணுங்கள். ஏதோ ஒரு ஃபிங்கர் வச்சு மசாஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் சின்ன சின்ன டிப் தான். ஒருவேளை இந்த எல்லாமே உங்களுக்கு ஒரு சிவியரான ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். நாங்கள் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்து கண்டிப்பாக சரி பண்ணி அனுப்புவோம். Thank you so much.